பார்க்கலாம். கொஞ்சம் பின் வாங்கிட்டோமே. இல்ல முதல்ல பேசிட்டேன் சார், அப்புறம் பிரச்சனை. முதல்ல பேசுறேன். வால்யூம் கொஞ்சம் லோ பண்ணுங்க. ஓகே, அப்புறமா பேசுவாங்க. வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அழைப்பினை ஏற்று அதற்கு உரிய மரியாதை தந்து நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் துவக்க இருக்கிற அரசியல் இயக்கத்தின் பற்றி குறிப்பிடுவதற்கு முன்னால் இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் அன்போடும் ஆர்வத்தோடும் ஏற்பாடு செய்த பொதுச் செயலாளர் ரஞ்சித்குமார் அவர்களை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். நானோ குடத்தில் இட்ட விளக்காக வீட்டில் இருந்தேன். நான் அவ்வாறு இருக்கக்கூடாது. என்னுடைய அறிவோ அனுபவமோ ஏதேனும் நான் பெற்றிருந்தேனே, ஆனால் அது நாட்டிற்கும் பயன்பட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு என்னை அணுகி என்று சொல்ல மாட்டேன், நச்சரித்து நாட்டுக்கு நான் பயன்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு ஓர் இயக்கத்தை துவக்க ஏற்பாடு செய்தார். குடத்தில் இட்ட விளக்கு குன்றில் இடப்பட்டிருக்க ஏற்றிய விளக்காக மாறியிருக்கிறது என்றால் அதற்கு அவருடைய ஓயாத உழைப்பும் உற்சாகமும் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக ஆற்றிய அரும்படியும் முயற்சியும் காரணமாகும். அவருக்கு நான் என் நன்றியை செலுத்த விரும்புகிறேன். அரசியல் இயக்கத்தையே துவக்க வேண்டும் என்கின்ற அவசியம் பற்றி நான் சில பல நல்ல கருத்துக்களை ஏற்கனவே எழுத்து மூலமாக வடித்து வைத்திருக்கிறேன். அவற்றை உங்களுக்கு நகலெடுத்து நான் தர இருக்கின்றேன். ஆனால் முக்கிய சில கூறுகளை மட்டும் எடுத்து சொல்லலாம் என்று விரும்புகிறேன். இன்றைய அரசியல் உலகத்தில் ஒரு புறத்தில் அடையாள அரசியலும் மறுபுறத்தில் கொள்கை அரசியலுமாக உலகத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. சூறாவளி போல் அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கருதுகிற பொழுது நாம் ஒரு புதிய சமுதாயத்தை, எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை, பிறப்பின் காரணமாக எந்த காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க கூடாது என்கின்ற நோக்கத்தோடு திறமை பெற்றிருக்கிற அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவது இந்த அரசியல் இயக்கத்தின் குறிக்கோளாகும். ஆங்கிலத்திலே சொல்ல போனால் ஜஸ்ட் சொசைட்டி என்ஷூரிங் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல். திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் போய்விடக்கூடாது. நான் பிராமணராக பிறந்ததனால் இந்த பேராசிரியர் வேலை கிடைக்கவில்லை. நான் முஸ்லீமாக பிறந்ததனால் எனக்கு இந்த சூப்பரண்ட் வேலை கிடைக்கவில்லை. பட்டியல் இனத்திலே பிறந்ததனால் எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கவில்லை. இஸ்லாமியராக பிறந்ததனால் எனக்கு ஆசிரியர் வேலை கிடைக்கவில்லை. கிறிஸ்தவராக பிறந்ததனால் எனக்கு அரசாங்கத்தில் எந்த வார்டன் உத்தியோகம் கூட கிடைக்கவில்லை என்று யாரும் மனக்குறை ஏற்படக்கூடாது. பிறப்பின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை அறவே மறந்து பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பை ஒரு சமுதாயம் தர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் அமைதியாகவும் முன்னேற்றகரமாகவும் இருக்கும். யாரும் நாம் புறக்கணிக்கப்பட்டோம் என்கின்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. அதை இரு கூறாக குறிப்பிடுவார்கள். ஒன்று ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, இன்னொன்று சப்ஸ்டான்ஷியல் ஈக்குவாலிட்டி.
ஃபார்மல் ஈக்குவாலிட்டி என்பது ஜாதி, மதம், இனம், மொழி என்று பிறப்பினால் ஏற்படுவது. அதற்கு நாம் பொறுப்பல்ல. நாம் எங்கே போய் பிறக்கப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆகையினாலே நாம் பிறந்ததன் காரணமாகவே நாம் சில பல கஷ்டங்களுக்கோ அல்லது வாய்ப்பின்மைக்கோ ஆளாகக்கூடாது. அது ஃபார்மல் ஈக்குவாலிட்டி. இன்னொன்று சப்ஸ்டான்ஷியல் ஈக்குவாலிட்டி. போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் போராது, போட்டியிடுகிற தகுதியும் வேண்டும். இப்பொழுது ஆர்டிஓவாகவோ அல்லது டிப்டி கலெக்டராகவோ 100 இடம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், அந்த 100 இடத்துல பட்டியல் இனத்தவரும் போட்டியிடுகின்ற அளவுக்கு அவருடைய தகுதியை நாம் வளர்க்க வேண்டும். கல்வியிலே தரம் குறைந்திருந்தால் அதை கேப்பபிலிட்டிஸ் என்று சொல்வார்கள். அவர்களுடைய ஆற்றல்களை அரசு உதவிகளின் மூலம் சிறு பிள்ளைகளிலிருந்தே வளர்ப்பதன் மூலம்தான் அவர்களாலே போட்டியிலே கலந்து கொள்ள முடியும். 100 இடம் காலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு யாருமே வரவில்லை என்றால் அதனால் பயனில்லை. அத்தகைய சமுதாயம்தான் அமைதியும் பீஸ், ப்ராக்ரஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி என்பார்கள். அதை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அதற்கு நியூ சொசைட்டி என்று சொல்ல, இதற்கு அடையாள அரசியல் சரியாக வராது. என் அனுபவத்தை சொல்வேன் என்றால், சம வாய்ப்பு கேட்ட காரணத்தினாலேயே இலங்கையிலே தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளானார். அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? சிங்களவர்களைப் போல எங்களுக்கும் படிப்பிலே இடம் வேண்டும், சிங்களவர்களைப் போல எங்களுக்கும் குடியுரிமை வேண்டும், சிங்களவர்களைப் போல நாங்களும் அரசு வேலைகளிலே சேர வேண்டும், சிங்களவர்களைப் போல எங்கள் மொழியும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். எவ்வாறு அவர்கள் புத்த மதத்தை பேணுகிறார்களோ அதே வாய்ப்பு இந்து மதத்தை சேர்ந்த எங்களுக்கும் இருக்க வேண்டும். சம வாய்ப்பு கேட்ட காரணத்தினாலே இனப்படுகொலைக்கு ஆளானார்கள். சரி, இனப்படுகொலை செய்தவர்கள் என்ன ஆனார்கள்? அவர்களும் அழிந்து போனார்கள். இலங்கை என்ன ஆயிற்று? திவால் ஆயிற்று. ஆகவே சமவாய்ப்பு சமுதாயம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அண்மையிலே நடந்த நமதுக்கு நூல்களை தேடி போக வேண்டியதில்லை, பல்கலைக்கழகங்களை தேடி போக வேண்டியதில்லை. பக்கத்தில் இலங்கையில் 70 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட அனுபவமே நமக்கு கூறும். ஆகவே பிறந்த அனைவரும் நல்ல வாய்ப்பை பெற்று, வசதியை பெற்று, அவர்கள் அந்த பெற்ற திறமைகளை பயன்படுத்துவதற்குரிய ஒரு நல்ல அரசியல் வேண்டும். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் என்ற சிங்களர்கள் 70 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அல்லல் பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த காரணத்தினாலே இந்தியாவிலேயும் அந்த நோய் பீடித்துள்ளதோ என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் மிகவும் முக்கியமான அரசியல். இந்திய அரசியலிலும் அதே போக்கு காணப்படுகிறது. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் என்கின்ற போக்கு நம்மை வாழ வைக்காது, நம்மை காப்பாற்றாது, நம்மை அழிவு பாதைக்குத்தான் அழித்து செல்லும். ஆகவே பாலிடிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி மஸ்ட் பி ரீப்ளேஸ்ட் பை பாலிடிக்ஸ் ஆஃப் ஐடியாலஜி. நாம் வழி வந்த நம்முடைய அறநிலை அரசியல், அறநெறி முதற்றை அரசின் கொற்றம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புறநானூறு. ஆகவே பாலிடிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி must be replaced by politics of ideology. ஆகவே நாம் விரும்புவது முதலில் சமத்துவ சம வாய்ப்பு சமுதாயம். அதை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அதற்கு நாம் கையாள வேண்டியது அறநிலை அரசியலாகும். எந்த அடையாளம் கொண்டு இந்த ஜாதியோ, இந்த மதமோ, இந்த இனமோ என்று அரசியலை கையாட்டாமல் ஆனால் அதில் அழிவுதான் ஏற்படும். இதையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் ஒரு புதிய இயக்கமாக நம்மை வளர்த்த ஆளாக்கி அறிஞர் அண்ணா அவர்கள் என்னை அரசியலுக்கு அழைத்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னை அரசியலில் வளர்த்தார். ஆகவே அவர்களெல்லாம் கற்றுத்தந்த பாடங்களின் அடிப்படையில் எல்லோரும் இன்பமுற்று வாழ்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் என்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்குத்தான் இந்த அரசியல் இயக்கமே தவிர வேறு அல்ல.
தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இந்த இயக்கம் தேர்தலிலே ஈடுபடாது. இந்த இயக்கம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஒரு அரசியல் நெடும் பயணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரும். எங்களிலே யாரேனும் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டால் இதே கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய இயக்கத்திலே அவர்களுடைய ஆதரவை பெற்று அவர்களுடைய சின்னத்தை பெற்று அங்கே சுயேட்சையாக போட்டியிடலாம். ஆனால் இந்த இயக்கம் போட்டியிடாம். இது நீண்ட நெடிய இயக்கம். நான் சொல்லுகின்ற லட்சிய பாதையிலே இன்று தேர்தல் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நடைபோட்டு நாம் உன்னத சமுதாயமாக மலர்வதற்கு இன்றைக்கு நாட்டுவது அடிக்கல் தான். ஆழம் விதை எவ்வாறு சிறுசாக இருந்தது ஊன்றப்படுகிறதோ அதுபோல இன்று ஊன்றப்படுகிறது. அது ஆலமரமாக பிற்காலத்திலே வளரும். எனக்கு பின்னாலே இருக்கின்றவர்கள் அதை எடுத்துச் செல்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இது என்னோடு முடிந்துவிடக்கூடிய காரியம் அல்ல. பிறந்த பிள்ளைகள் அவர்கள் விரும்பும் வரை இலவசமாக படிக்கவும், வாழும் வரை அவர்களுக்கு வைத்திய வசதி எளிதாக கிடைக்கவும், உழைப்பதற்கு அனைவருக்கும் வேலை உறுதி செய்யப்படுவதும், நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல சுகாதாரம் இவற்றையெல்லாம் நம்மால் உருவாக்க முடியாதா? தேர்தலிலே நிற்பது பணத்தை போட்டு அதற்கு பிறகு பணத்தை சம்பாதிப்பது என்பது மட்டும்தானா? ஆகவே நாம் புதிய பாதை, புதிய அரசியல், புதிய சமுதாயம், அதை நோக்கி நம் நாட்டு இளைஞர்களை நடத்தி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகையினாலே தான் நம்மை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் பெயரை வைத்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை ஒரு நல்ல நம்பிக்கையோடும் ஒரு நல்ல எண்ணத்தோடும் நாங்கள் துவக்குகிறோம். இந்த பயணம் நீண்ட பயணம். அப்படியானால் தேர்தலே வேண்டாமா என்றால் தேர்தல் இந்த நீண்ட பயணத்தில் வருகிற சடங்குகள், அவ்வளவுதான். தேவைப்பட்டால் அந்த சடங்குகளை செய்து கொள்ளலாம். ஆனால் அதுவே தான் அரசியல் என்று நாம் நினைப்போமானால் அதைவிட அறியாமை வேறு இல்லை. இந்த அடிப்படையிலேயெல்லாம் மையமாக வைத்து கொண்டுதான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல சிறுக சிறுக நாளாக ஆக வளர்த்து கொண்டு இந்த நாட்டு மக்கள் இதை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல் பெற்ற அறிவாலும் அனுபவத்தாலும் வேண்டுகோளாக வைத்திருந்த இயக்கத்தை உங்களது ஆசையோடும் ஆதரவோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் துவக்கி வைக்கின்றேன். துவக்கி வைப்பது நானாக இருப்பேன். இதை தொடர்ந்து நடத்துவது இந்த நாட்டு மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற புதிய இயக்கத்தை துவக்கியிருக்கிறார் பண்ருட்டி ராமச்சந்திரன். மிகவும் மூத்த அரசியல் தலைவரான பண்ருட்டி ராமச்சந்திரன் தற்பொழுது புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். எல்லோரும் இன்பமுற்று வாழ வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். இந்த இயக்கம் தேர்தலில் போட்டியிடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது அரசியல் என்பது ஒருவருக்காக அல்ல, அரசியல் என்பது மக்களுக்காக. ஆக ஒருவர் என்ன ஆகிறார் என்பது முக்கியமல்ல, நாடு நாட்டு மக்கள் என்ன ஆகிறார்கள் என்பது முக்கியம். என்னை பொறுத்தவரையிலே நாடு இன்றைக்கு ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நேரத்திலே ஒரு நல்ல அரசியலை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. நம் தனிப்பட்ட முறையிலே ஒருவரோடு பழகிறோம் என்பதற்காக நம்முடைய வாழ்நாளை வீணாக்க முடியாது. நோக்கங்களை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. இந்த இயக்கத்தினுடைய நோக்கமாக உயர்ந்த நோக்கங்கள் சிலவற்றை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. ஆனால் இப்போது நீங்கள் கட்சி தொடங்குகிற நேரம் என்பது தமிழக சட்டமன்றத்துக்கு ஒரு பொது தேர்தல் நடைபெறுகிற நேரம். இதற்கு ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் கடந்து போக முடியுமா? கட்டாயம். நாம் நமக்கென ஒரு பாதை வகுத்து செல்கிறோம். இந்த தேர்தல் நடக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல அது ஒரு சடங்கு.
இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் 49 இயக்கத்தை ஆரம்பித்தார். 8 ஆண்டுகள் கழித்து 57 தான் தேர்தலில் நின்றார். தேர்தலில் நிற்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. ஆனால் 52 தேர்தலில் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட கட்சியிலே இருந்த வேட்பாளர்களை ஆதரித்தார். அதை போல நம்முடைய கருத்துக்கு ஒத்து வருவதை நாம் இந்த தேர்தலிலே ஆதரிப்போம். இப்போது இருக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா அல்லது மாற்றப்பட வேண்டுமா என்பதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அவர்கள் என்ன நிலை எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்களோட நிலை என்ன? அவருக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா? அதாவது நான் சொல்றது, நாம நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஓபிஎஸ்க்காக நாம என்ன உயிரை துறக்க முடியுமா? நம்ம வாழ்நாளை வீணாக்க முடியுமா? வாழ்நாள் போனால் வருமா? அப்ப ஓபிஎஸோட இருந்தது வந்து வீணாக்கப்பட்ட நாட்கள். ஏன் நீங்களா கற்பனை இருந்தோம். அவர் ஒரு என்ன முடிவு எடுக்க போறாரோ தெரியல. எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட பேசுறீங்க, ஓபிஎஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? நான் யாரிடமும் பேசுவதில்லை. ஏங்க இதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம். ஒரு அவர் ரமேஷ் சொன்ன மாதிரி இப்ப தேர்தல் வருது. அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, எடுக்கட்டும். நாம யாரையும் குறை சொல்ல போறதில்லை. அவங்க சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. கூட்டணிங்கிற பேச்சே கிடையாது. எங்கள் பாதை தனி பாதை. நாங்க அதை தொடர்ந்து இன்னும் 10 வருஷமோ 50 வருஷமோ செய்வோம். தேர்தல் வர்ற பொழுது கூட்டணி தேவைப்படலாம். அப்படி கூட்டணி தேவைப்பட்டால் எங்களோடு சில பேர் நிக்கணும்னு ஆசைப்பட்டால் நிக்கட்டும். அவங்க அந்த அணி சார்பில், இந்த இயக்கத்தின் சார்பில் யாரும் தேர்தல் போட்டியிட மாட்டாங்க. அந்த அணி சார்பில் நிக்கணும்னா அவர்களிடம் நீங்கள் பேசணும்ல. உங்கள் இயக்கம் வந்து அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. அது இல்ல, நாங்க யாராவது கூட்டணி சேரணுங்கிற கட்டாயம் இல்லை. அது வற்புறுத்தவும் வேண்டாம். நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு மனசுல இருக்கு. அவங்க எல்லாம் கத்து கொடுத்தது. வினை திருத்தம் இன்னும் ஒருவன் மன திருத்தம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இல்ல, திரு கேப்டன் அவர்களோடு நீங்க வந்து ஒரு அந்த கட்சியினுடைய அவைத்தலைவராகவும் ஆலோசகராகவும் கட்சியினுடைய அவைத்தலைவராகவும் ஆலோசகராகவும் இருந்தீங்க. அவர் ஈரோடு இருந்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்கிறார். இன்று திருமதி பிரேமலதா அவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் அவற்றை பற்றி நான் கிஞ்சிற்றும் கவலைப்படவில்லை. யார் எங்கு போனாலும் நாங்கள் இருக்கிறோம், மக்கள் இருக்கிறார்கள். அதோடு சரி, எங்க பாதையில் நாங்கள் போறோம். தேர்தல் நடுவில் வருது, வரட்டும். தேர்தல் நேரத்தில் அதை பயன்படுத்த நாம் நம்முடைய லைன்ல பயன்படுத்தலாம். அதுக்கு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்பது இருக்கு. நான் சொல்றது, தேர்தலில் நின்று நீங்க போய் பதவிக்கு போய் சிலவற்றை அடைய முடியாது. ஒரே ஒரு உதாரணம், சம வாய்ப்பு சொன்னேன்ல, ஒரு உதாரணம் சொல்றேன். வெள்ளைக்காரன் காலத்துக்கு பிறகு இந்தியா விடுதலை பெற்றது. ஆங்கிலம் ஆட்சி மொழி, எல்லாருக்கும் சம வாய்ப்பு. பிரச்சனை வந்துதா? 1965 மிகப்பெரிய கலவரம் வந்தது. அந்த சம வாய்ப்பு பறிக்கப்பட்டது. இந்தி தான் ஆட்சி மொழின்னு சொன்னாங்க. எந்த கட்சிகள்லாம் சேர்ந்தா போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தாங்களே கிளர்ந்திருந்தார்கள். எப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்களோ அது போல தமிழ்நாட்டு மக்கள் தாங்களே இருந்தார். எந்த கட்சியை ஆர்கனைஸ் பண்ணிச்சு? அண்ணா, அறிஞர் அண்ணா அவருக்கு தெரியாது எல்லாம் ஆரம்பிச்சது. அவர் அலறாரு அந்த வன்முறை செயல்களை கண்டு எப்படி நிறுத்ததுன்னு தெரியாம. நாங்க கூட ஸ்பான்டேனியஸ் அப்செட். தெரியுது.
அதிமுக இந்த தலைமை உருவாக்க ஒரு முயற்சி நடந்ததா? அப்படி ஒரு முயற்சி மறுபடியும் நடந்தா அதுக்கு நீங்க கேட்க தயாரா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, அதிமுகக்குள்ள இருந்து நீங்க சொல்ற அத்தனை விஷயம் செய்ய முடியலையா? நீங்க தனி கட்சியா இப்ப ஆளுங்க அதிமுக செய்ய முடியலையா? அதுக்கான அமைப்பு இல்லையா? ஏன் நீங்க இன்னொரு மாற்று அமைப்பை இப்போ யோசிக்க? அதாவது நான் பொதுவா இப்ப சொன்னா, அரசியல் கட்சிகள் they have become enterprises. அதாவது அரசியல் இயக்கம் அல்ல, அரசியல் வணிகம் ஆயிடுச்சு. ஆகையினால நீங்க அரசியல் கட்சிகள் மூலம் இப்போ பெருசா ஒன்றும் சாதிக்க முடியாது. அதாவது கண்டைய போட்டு விரால் எடுக்கிறாங்கிறாங்களே, அது மாதிரி எலெக்ஷன்ல செலவு பண்ணீங்கன்னா எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு பணம் தான் மாதிரி அவ்வளவுதானே நடக்குது. வேற என்ன சாதிச்சீங்க? ஆனா அது அரசியல் கட்சி கூடாதுன்னு சொல்ல, தேர்தல் கூடாதுன்னு சொல்ல, மக்களுக்கு ஏதோ செய்ய முடியுது செய்யட்டும், அது செய்யட்டேன். ஆனால் அடிப்படையான சில நிகழ்வுகள் இல்லைன்னா பின்னால் ஆபத்து. அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பது அங்க உள்ளவர்களுடைய ஆசை. ஆனா அது மட்டுமே வெற்றியை தரும் என்று நான் நம்பவில்லை. முதலமைச்சர் செங்கோட்டையுடைய வற்புறுத்தலின் பேர் தான் இந்த புதிய இயக்கத்தை தொடங்குகிற ஒரு தகவல் பரவுது. எது எது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் இந்த உங்களுடைய புதிய தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போறதாக தகவல் இருக்கு. பாவம், அவரையே தேவையில்லாம இருக்கிறீங்க. நான் அவரை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகும். உறுதியா இருக்கிறீங்களா சார்? யாரு கூடயும் ஆதரவு இல்லாம? எனக்கு என்னங்க இதுமே யார் என்ன செய்ய போறாங்க சார்? தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, உங்களுடைய இயக்கம் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைங்கிறத உறுதியா இருக்கீங்களா? அது நான் சொல்லலையே. நான் சொல்லுகின்ற இந்த லட்சியத்துக்கு, இந்த கருத்துக்களுக்கு ஒத்த கருத்துடையவர்களுக்கு ஆதரிப்பேன். சம வாய்ப்புங்கிறது எல்லா உயிருக்கும் ரிலேட் ஆகுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வந்து நான் சொல்ற மாதிரி ஃபார்மல் இருக்காரு. தற்போது அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு நம்பி போனோம். நான் அந்த கட்சிக்கு போய் என்னத்தை கட்டேன்? மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் பண்ணிட்டேன்னா நாம ஒருவர் நம்பி இவர் செய்வார் அப்படின்னு நாம் போறோம். செய்யல, சரி நம்ம என்ன பண்ண முடியும்? தற்போது உள்ள கட்சி ஏதாவது உங்களுடைய ஆதரவு தரக்கூடிய தகுதி உள்ள கட்சியை அதை கருதுவீர்களா? அது போகத்தான் சொல்ல முடியும். இப்போ முடியாது. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்டா இருக்கு. என்னை பொறுத்த வரையில நாம யாரையும் இப்போ முழுசா நம்பி அவங்க பக்கம் போய் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதாவது சூடு கண்ட போனையா இருக்கப்ப நான் அதிமுக எம்ஜிஆரை மறந்துவிட்டது என்று நடிகர் விஜய் விமர்சிக்கிறார். அதிமுக எம்ஜிஆரை மறந்துவிட்டது, அவர் பாதையிலிருந்து விலகி போகிறதுன்னு நடிகர் விஜய் விமர்சிக்கிறார். அவர் எம்ஜிஆர் புகழை பேசுகிறார். இது பற்றி உங்கள் பார்வை? என்னுடைய பார்வை ஒன்றுமில்லை. அவர்களுக்கு பேச்சுரிமை இருக்கிறது, பேசுகிறார்கள், அவ்வளவுதான். நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. நான் வந்து ரொம்ப சிம்பிள். வசதி படுத்தவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணோம். வேற ஒண்ணும் சிந்தனையிலே வந்து சில அரசியல் கட்சிகளை டெபனிஷன் பண்ணீங்க, வணிகமயமாக தான் இந்த கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த விமர்சனத்திற்கு கூட அதிமுகவும் வருகிறது. அது நேரே சிந்தித்து முடிவெடுத்துக் கொண்டு கேட்டுக் கொள்கிறேன். எம்ஜிஆருக்கு அடுத்த கட்சி அதிமுகவுக்கும் இன்றைக்கு அதிமுக இருக்கிற கட்சிக்கும் நீங்க என்ன பாக்குறீங்களா? இல்ல ஒன்னும் சம்பந்தம் இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்களும் கட்சியில இருந்தீங்க, மூத்த தலைவர் நீங்க. எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக இன்றைக்கு இல்லைன்னு சொல்றீங்க. அந்த நிலை ஏற்பட்டது. அது நம்ம வேலை இல்லை ஆராய்வது. நாம வேற ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வோம். உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதுவும் இருக்கா சார்? நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், மக்களை தொடர்ந்து சந்திக்கிறோம்.
தொடர்ந்து சுற்றுப்பயணம். நீங்க அரசியல் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இயக்கத்தை துவக்கியிருக்கிறார் முதுபெரும் அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். இந்த இயக்கம் அரசியலில் ஈடுபடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஒத்த கருத்துடைய கட்சியை ஆதரிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார் பண்ருட்டி ராமச்சந்திரன்.